அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று சுக்கிர பௌர்ணமிங்க. விடியும் பொழுது உங்களுக்கு மேஜிக் போல் உங்கள் வாழ்க்கை மாறணுன்னா, இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் உள்ளங்கையில் இந்த நம்பரை மட்டும் எழுதி பாருங்கள். ஒரே நாளில் கட்டுக்கடங்காத பணவரவு கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குங்க. நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அந்த அளவுக்கு அற்புதமான பலனை தரக்கூடிய பௌர்ணமி. இந்த நாளில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது இரட்டிப்பு பலனை கொடுக்கக்கூடியது. பர்டிகுலராக இன்றைக்கி ஏன் இந்த நம்பரை நம்ம கையில் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று 2 விசேஷம் உண்டு. அதாவது இன்று குரு பௌர்ணமி, அதாவது நார்த்தில் வட இந்தியாவில் இன்றைக்கு குரு பௌர்ணமி அப்படின்னு இந்த நாளை கொண்டாடுறாங்க. அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிற பௌர்ணமி அப்படின்றனால சுக்கிர பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கிரகத்தோட அமைப்பு இன்று இருக்குங்க. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய கையில் இந்த நம்பரை மட்டும் எழுதி பாருங்கள். நிச்சயம் பரம ஏழை கூட குபேரராகலாம். அந்த அளவுக்கு குபேரருடைய நம்பர் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது, தொட்டதெல்லாம் வெற்றி தரக்கூடியது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனைகளை முழுவதும் தீர்க்கக்கூடிய அற்புதமான நம்பரை தான் இன்றைக்கி நம்ம எழுத போகிறோம். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதுங்க. நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும், நம்பர் எழுதணும் அடிக்கடி அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் நீங்கள் எழுதிட்டு தூங்க போகிறீங்க, அவ்வளோதான். அது என்ன நம்பர், அது எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது இன்று சுக்கிர பௌர்ணமி, குரு பௌர்ணமி அப்படின்லாம் இந்த பௌர்ணமி அழைக்கப்படுது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் சுக்கிர பகவானுடைய அருளும் குரு பகவானுடைய அருளும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கணும்னா இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதுங்க. அதாவது இன்று இரவு நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க இல்லையா, தூங்க போகிறீங்க பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு உட்காந்துக்கோங்க. நல்லா தொடச்சிக்கோங்க. உங்களுடைய 2 கையும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை க்ரீன் கலர் பென்னால் எழுதணும். கண்டிப்பாக க்ரீன் கலர் பென்னால் தான் எழுதணும். அதாவது பணவரவை அதிகப்படுத்தி தரணும், பணவரவு ஏற்படணும் அப்படின்னா நம்ம க்ரீன் கலரை தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் முதல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பென்னு இல்லை ஸ்கெட்ச் பென், மார்க்கர் எது இருந்தாலுமே அந்த பென்னால் உங்களுடைய கட்டை கீழே இருக்கக்கூடிய இடத்துல 33 அப்படின்ற இந்த நம்பரை எழுத போகிறீங்க. இந்த நம்பருக்கு என்ன சிறப்பு இன்றைய நாளில் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா குரு பகவானை குறிக்கக்கூடியது. அடுத்தது ஒரு 3 இருக்குது பாருங்கள், அதுவும் குரு பகவானை குறிக்கக்கூடியது. இந்த 3 + 3 = 6, 3 + 3 = 6 இது சுக்கிர பகவானுக்குரிய அற்புதமான ஒரு நம்பர். அதாவது ஒரு குரு இன்னொரு குருவுடன் சேர்ந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் இந்த இடத்துல ஏற்படும். இப்படி ஏற்படும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சகல செல்வங்களும் சௌபாக்கியமும் நல்ல ஒரு பண வரவையும் இது அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த நாளில் நீங்கள் எழுதும்போது, ஏன் இரவு நேரத்தில் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி நிலவு இரவு நேரத்தில் தான் பிரகாசமாக இருக்கும். அதாவது இரவு நேரத்தில் தான் பௌர்ணமி வரும். நம்மளுடைய கையில் சுக்கிரனுக்குரிய நம்பரும் இருக்குது, குரு பகவானுக்குரிய நம்பரும் இருக்குது. இது ரெண்டும் இணைந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகி நம்ம என்ன நினைத்து இந்த நம்பரை எழுதணுமோ அந்த ஒரு பிரார்த்தனையை நமக்கு நடத்தி கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, இது நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பணத்தை குவிக்கக்கூடிய நம்பரும் அப்படின்னு இது சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் பார்த்திங்கன்னா, உலகத்தில் இருக்கிற இன்பங்களை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களை தேடி அனைத்தும் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு அற்புதமான பலனை உடனுக்குடன் கொடுக்கக்கூடியது தான் இந்த நம்பர். அதே போல் பார்த்திங்கன்னா, இது குபேரருக்குரிய நம்பருன்னு சொல்லப்படுது. இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த நம்பரை பர்டிகுலராக இன்றைய தினத்தில் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உள்ளங்கையில் கட்டவரலுக்கு கீழே சுக்கிர மேடு இருக்க பாருங்கள், அந்த இடத்துல 33 அப்படின்ற நம்பரை எழுதுங்க. அடுத்தது உங்கள் கட்டவரலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள்காட்டி விரல் இருக்க பாருங்கள், அதுக்கு கீழே இருக்கிறது தான் குருமேடு. அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த நம்பர் எழுதணும். 33 அப்படின்னு எழுதுங்க. இது ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புத பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே போல் இது
ரெண்டுமே இடது கையில் எழுதணும். அதே போல் இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துலையுமே 33 இதே நம்பரை அங்கே எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய உள்ளங்கைக்கு நடுவில் மகாலட்சுமி தாயாருடைய சிம்பிள், எதுவுமே பணத்தை அபரிவிதமாக பெற்றுத்தரக்கூடிய சிம்பிள். இதை நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த சிம்பிளையும் வரைஞ்சிக்கோங்க. அந்த 33க்கு மேலே இன்ஃபினிட்டி சிம்பிளையும் நீங்கள் வரைஞ்சிட்டு உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அது எல்லாமே கேளுங்க. 24 மணி நேரமும் பணம் என்னை தேடி வரணும், என்னுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதில் பல மடங்காக லாபம் ஏற்படணும், பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கணும், பணவரவு அதிகரிக்கணும், செல்வ செழிப்பு, நல்ல ஒரு வாழ்க்கை பொருளாதார நிலை உயர வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கடன் அடையணும், கஷ்டம் குறையணும் அப்படிலாம் எதுவும் சொல்ல வேண்டாம். பணம் அப்படின்னு நீங்கள் கேட்டாலே, பணம் அபரிவிதமாக வந்துட்டாலே உங்களுடைய கடன் அடையக்கூடிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பணவரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், சேலரி இன்க்ரீஸ் ஆகணும், இது போல் நல்ல நல்ல விஷயங்களை கேட்டுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். டெய்லியுமே இந்த 24ன்னு எழுதுறீங்க பாருங்கள். அதே போல் குருமேட்டுக்கு கீழே 33 அப்படின்ற நம்பரையுமே டெய்லியுமே நீங்கள் எழுதலாம். அதே போல் ஒரு நோட்டில் ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் க்ரீன் கலர் பெண்ணால் 33 அதாவது 33 எழுதிட்டும் வரலாம். எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ, எந்த அளவுக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். பர்டிகுலராக இந்த நாளில் கண்டிப்பாக எழுத மறக்காதீங்க. அதே போல் இதை நீங்கள் எங்கே இருந்தாலும் எழுதலாம். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் எழுதலாம். நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம். மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக எழுதலாம். எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க நம்பிக்கையை சார்ந்த விஷயந்தான். நம்பிக்கையோடு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இன்றைய தினத்தில் இதை நம்பிக்கையோடு எழுதுங்க. நிச்சயம் இந்த நம்பர் உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக நல்ல நல்ல பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.